ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வாக்குச்சாவடி PLA2 மற்றும் அரசியல் சமூக விழிப்புணர்வு பயிற்சி பட்டறை நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் விஜயபாலன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்புரையாற்றிய VCK துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் அரசியல் பொதுத்தளத்தில் திருமாவளவனின் பங்களிப்பு குறித்து விரிவாக பேசினார். தொடர்ந்து வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் காஞ்சி பார்வேந்தன் பஞ்சமி நில உரிமைகள் குறித்தும், மண்டல செயலாளர் குடியரசு மேனான் தேர்தல் தொடர்பான பல்வேறு கருத்துரைகளையும் வழங்கினார். பின்னர் உரையாற்றிய கொள்கை பரப்பு செயலாளர் கோவை கலையரசன் தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் தேர்தல் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாகவும், எதிர்வரும் தேர்தலில் திருமாவளவன் யாரை சுட்டிக்காட்டுகிறாரோ அவரே தமிழகத்தின் முதலமைச்சராக வர முடியும் என்றும் உரையாற்றினார். முகாமில் மண்டல செயலாளர்கள் ஜாஃபர் அலி, நிசா தங்கவேல் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கோபி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் கஸ்தூரி தேவி ஆகியோர் கலந்து கொண்டனர். பெருந்துறை சட்டமன்ற மாவட்ட செயலாளர் தம்பி விஜயபாலன் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் PLA2 நியமனம் குறித்தும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாடாற்றுவதை பற்றி அரசியல் சமூக விழிப்புணர்வு பயிற்சி பட்டறையாக காலை முதல் மாலை வரை நடக்க இருக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர், எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி 234 தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்து, மாவட்ட செயற்குழு பொறுப்பாளர்களையும் அறிவித்து மண்டல பொறுப்பாளர்கள், அதே போன்று மாநில செயலாளர்கள் என ஆயிரக்கணக்கான பொறுப்பாளர்களை நியமனம் செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே பெருந்துறையில் இன்றைக்கு நடக்கின்றது போல 234 தொகுதியிலும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை என்பது இந்த தேர்தலிலே தமிழர்களை, திராவிடர்களை இழிவுபடுத்தும், ஒதுக்க நினைக்கும், உரிமைகளை மறுக்க நினைக்கும், இந்தியை புகுத்த நினைக்கும், ஒரே நாடு, ஒரே சமூகம், ஒரே பண்பாடு என்று ஆதிக்க செலுத்த நினைக்கும் BJP, RSS, சங் பரிவார அமைப்புகளை இந்த தமிழ் மண்ணிலே, தமிழ்நாட்டிலே, தென்னிந்தியாவிலே காலூன்ற விட முடியாது என்ற அளவிலே விரட்டி அடிப்போம், BJPயை ஓட விரட்டி அடிப்போம் என்ற எழுச்சி தமிழருடைய அது உரிமை குரல் இன்றைக்கு பட்டி தொட்டிலெல்லாம் பாமர மக்கள் மத்தியிலே, குடிசை வாழ் மக்கள் மத்தியிலே, நடுத்தர மக்கள் மத்தியிலே இன்றைக்கு மேலோங்கி இருக்கிறது. எழுச்சி தமிழர் யாரை காட்டுகின்றாரோ அவர்தான் இந்த நாட்டை ஆள வேண்டிய வாய்ப்பை பெறுவார்கள் என்ற அளவிலே இன்றைக்கு மக்கள் எழுச்சி பெற்றிருக்கின்றார்கள். ஆக எங்களுடைய இலக்கெல்லாம் இந்த நாட்டை பாஜக, பாசிச பாஜக, மதவாத சக்தி, சாதியவாதிய சக்திகள் இந்த நாட்டை கபாலிகரம் செய்துவிடக் கூடாது என்பதிலே தலைவர் அவர்கள் எழுச்சியோடும் விழிப்புணர்வோடும் மக்களை திரட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட நிலையில தான் இன்றைக்கு இந்த பயிற்சி பட்டறையிலே மக்களுக்கு தெளிவான முடிவுகளை கொடுப்பது தான் எங்களுடைய நோக்கம் என்ற அளவிலே இன்றைக்கு நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். மக்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். யார் எதை கொடுத்தாலும் மக்கள் பெற்றுக்கொள்வார்கள், அதிலே மாற்றமில்லை. ஆனால் இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய, தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக எழுச்சி தமிழர் அவர்கள் இருக்கின்றார்கள்.
அவர் யாரை காட்டுகின்றாரோ அவர்தான் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வர முடியும் என்பதிலே நாங்கள் திண்ணமாக இருக்கின்றோம். எனவே வருகின்ற தேர்தல் பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள் சனாதனத்தை நாங்கள் வேரோடும் மண்ணோடும் பிடுங்கி எறியக்கூடிய தேர்தலாக பார்க்கின்றோம். எனவே இந்த பயிற்சி பற்றி அதை முன்னிறுத்தி தான் நாங்கள் நடத்துகின்றோம்.